பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ திட்டத்தை உடையவன், தேவனுடைய வார்த்தை உடையவன், தேவனுடைய அபிஷேகத்தை உடையவன், தேவனுடைய அழைப்பை உடையவன், தேவ கிருபையை பெற்றவன். அதை எப்படி சொல்லுகிறான் என்றால், பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். தன் சரீரத்தை மண்பாண்டமாகவும் அதற்குள்ளே தேவன் வைத்த அவருடைய திட்டத்தை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய இரட்சிப்பை, அவருடைய அழைப்பை பொக்கிஷமாகவும் பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பொதுவாகவே திருடன் எதை கவனிப்பான் என்றால், அல்லது திருடனுடைய பார்வை எதன் மேல் இருக்கும் தெரியுமா? எந்த இடத்துல பொக்கிஷம் இருக்கிறது போல் அவனுக்கு தோன்றுகிறதோ அதன் மேலதான் அவனுடைய பார்வை இருக்கும். எப்படியாவது அவன் உள்ளே நுழைந்து அதை கை வைக்க அவன் போராடுவான், அவன் முயற்சிப்பான். பவுல் சொல்லுகிறார், எங்க வாழ்க்கையில எப்பக்கமும் நெருக்கம் வர காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது, தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவ திட்டம் எங்களுக்குள்ள இருக்கிறது, தேவன் மீட்டு கொண்ட ஆத்துமா இந்த மண்பாண்டத்துக்குள் இருக்கிறது. பவுலுடைய பார்வையை பார்த்தீர்களா? என் வாழ்க்கையில் எப்பக்கம் நெருக்கம் வரும்போது கர்த்தரனை கைவிட்டார், கர்த்தரனை மறந்தார், இந்த பார்வை தான் இன்று அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இந்த நெருக்கம் வர காரணம் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே கர்த்தர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் தோன்றும், மற்றவர்களுக்கு இல்லாத பிரச்சனையே எனக்கு வருது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் நேர்வழியே வரமாட்டான், ஏதாவது பக்க வழியாய் நுழையதான் பார்ப்பான். அவன் முயற்சித்து கொண்டே இருப்பான், எங்கேயாவது ஒரு திறப்பு இருக்காதா, உள்ளே புகுந்து இந்த பொக்கிஷங்களை எடுத்து விட்டு செல்லலாம் என்று. எருசலேமை சுற்றிலும் சத்துருக்கள் பாளையமிட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு திறப்பு உண்டான போது உள்ளே புகுந்து எருசலேமின் தேவாலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். இதுதான் சத்துருவின் நோக்கம். எனவேதான் பல சூழ்நிலைகளிலே அவன் நெருக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறான். தேவன் நமக்கு தந்த பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு. ஆனால் தந்தது தேவன். அவர் அக்கினி மதிலாய் இருப்பதினாலே நாம் காக்கப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம். அவரை தாண்டி சத்துருவுக்கு உள்ளே வர முடியாது. அப்படியே சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்து மனமுறிவடைய மாட்டோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளப்பட்டு மடிந்து போக மாட்டோம். காரணம், இந்த பொக்கிஷத்தை நாங்க எடுத்து வைக்கல, எங்களை கர்த்தர் எடுத்து எங்களுக்குள்ளே இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் அல்லது தண்டிக்கப்பட்டவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இத்தனை நெருக்கத்திலும் கர்த்தர் உங்களை வாழ வைத்து இந்த நாளை காண வைத்திருக்கிறார் அல்லவா? நேற்றை கண்ட எத்தனை பேர் இந்த நாள் காணவில்லை. ஆமென். அப்படி இருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் ஜீவனோடு இந்த நாளை காண வைத்திருக்கிறாரே. காரணம் என்ன? கர்த்தர் காக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்கு என்ன விசேஷம் இருக்கிறது? மண்பாண்டத்துக்கு ஒரு விசேஷமும் இல்லை. ஆனால் இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் கர்த்தர் இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். எனவே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம். எந்த பர்பஸுக்காக கர்த்தர் கொடுத்தாரோ, அல்லது நான் இப்படி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், என்ன திட்டத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற்றி முடியும் வரைக்கும் இந்த மண்பாண்டம் உடையாது, இந்த மண்பாண்டத்துக்கு சேதம் வராது. பவுல் சொன்னார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை கோர்ஸ். என்ன எனக்கு கொடுக்கப்பட்டதோ நான் முடித்து விட்டேன். அப்படி முடிச்சுட்டு தான்
நம்ம நித்தியத்துக்குள்ளே போக கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஓட்டம் வெற்றியோடு முடியும். எனவே நெருக்கத்தை குறித்தோ, ஒடுக்கப்படுகிறதை குறித்தோ, நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறதை குறித்தோ சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எண்ணி அதை வைத்தவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே அப்பா. நீர் நல்லவர், நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதித்து வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.